முன்னிட்டு ஆளுநர் வழங்கும் தேநீர் விருந்துக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய்க்கு அழைப்பு. பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியின் தலைவர் என்பதால் விஜய்க்கு ஆளுநர் மாளிகை அழைப்பு. (234) தொகுதிகளை 120 நிர்வாக மாவட்டங்களுக்கு பிரித்து ஒதுக்கி மாவட்ட செயலாளர்கள் நியமனம். மாவட்ட செயலாளர் பதவிகளுக்கு கடும் போட்டி நிலவி வருவதால் எண்ணிக்கையை தமிழக வெற்றிக் கழகம் அதிகரித்துள்ளதாக தகவல். பஞ்சாபில் தமிழக கபடி வீராங்கனைகள் மீதான தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. தேசிய கபடி போட்டியில் விதிகளை மீறியதாக முறையிட்டு தமிழக வீராங்கனைகள் மீது தாக்குதல் நடத்தியதாக தகவல். பஞ்சாப் மாநில அரசு மற்றும் காவல்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தமிழக வீராங்கனைகளின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும். தமிழக கபடி வீராங்கனைகள் மீது தாக்குதல் நிகழ்த்தப்பட்டது தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திருப்பரங்குன்றம் மலையில் அசைவ உணவு உண்ணும் புகைப்படத்தை சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த MP நவாஸ் கனி. குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் பதவி விலகுவதோடு முருகப்பெருமான் கோயிலை அசுத்தப்படுத்தியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அண்ணாமலை வலியுறுத்தல். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆயிரக்கணக்கானவர்கள் மாற்றுக் கட்சியில் இணைந்த நிலையில் சீமானை கண்டனம் செய்யும் விதமாக திருச்சி DIG வருண்குமார் வைத்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். திரள் நிதி திருடனின் நிலை பரிதாபம் என்று பதிவு. புதுச்சேரியில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவரை சக மாணவன் கத்தியால் வெட்டிய விவகாரம். தமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பந்தப்பட்ட மாணவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். மத்திய அரசு என்றும் மக்கள் பக்கம்தான் இருக்கும் என டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதை கண்டித்து மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கருத்து. அனைத்து விஷயங்களுக்கும் ஒப்புதல் அளித்துவிட்டு மக்கள் போராட்டம் நடத்திய பிறகு எதிர்ப்பு தெரிவித்து திமுக அரசு நாடகம் ஆடுவதாகவும் குற்றச்சாட்டு. தடை விதிக்கப்பட்ட சைலன்சர் பொருத்தப்பட்ட புல்லட்டை ஓட்டி சென்று போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி MLA மகன். பைக்கை பறிமுதல் செய்து ரூபாய் 20,000 அபராதம் விதித்த போலீசார். ஜம்மு காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் 17 பேரின் உயிரிழப்புக்கு கேட்மியம் என்ற நச்சுத்தன்மை வாய்ந்த பொருள்தான் காரணம். இறந்தவர்களின் உடலில் கேட்மியம் சென்றது குறித்து விசாரணை நடைபெறுவதாக மத்திய அமைச்சர் ஜினேந்திர சிங் தகவல். அதானி குழுமத்திடமிருந்து மின்சாரம் வாங்க மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செய்தது இலங்கை அரசு. அதிக விலைக்கு மின்சாரம் இருப்பதாக புகார் எழுந்ததால் அதானி குழும ஒப்பந்தங்களை விசாரிக்க அதிபர் திசாநாயக்க உத்தரவு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.